போலி கையெழுத்து போட்டு மின் இணைப்பு பெற்றதாக அளித்த புகாரில் எம்ஏகே டைல்ஸ் நிறுவன அதிபர் மின்வாரிய இளநிலை பொறியாளர் அருணன் உள்ளிட்டோரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அழைத்து அதே நாளில் புகார் கொடுத்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளராக இருந்த ஜாகிர் ஹுசேன் கடந்த 18ஆம் தேதி காலை தொழுகை முடித்து வீடு திரும்பும் போது கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இதுவரை 5 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நூருநிசா என்ற நபரை தேடி வருகிறார்கள் காவல்துறையினர். இது ஒரு புறம் இருக்க, இந்த நூருநிசா அவருடைய இடத்தை வக்போர்டு இடத்தை ஆக்கிரமிப்பது தொடர்பாகத்தான் ஏற்கனவே ஒரு புகார் இருந்தது. அது தொடர்பாக முகப்புத்தகத்தில் ஜாகிர் ஹுசேன் பதிவிட்டு வந்திருந்தார். அந்த நூருநிசாவுக்கு உதவி செய்வதாக அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் அவர் இந்த வழக்கில் கூடுதலாக சேர்ந்த போது அவர் அதாவது தன் மீது பிசிஆர் வழக்கு, அதாவது ஜாகிர் ஹுசேன் மீது பிசிஆர் வழக்கு போலியாக போடப்பட்டது என்று வழக்கு தொடுத்திருந்தார். அது போலியானது. அவர் ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தௌஃபிகா மாறிவிட்டார், இஸ்லாமாக மாறிவிட்டார் என்று அந்த ஆதாரங்களை வைத்து சொல்லியிருந்த போது அந்த ஒரு மாத இடைவெளியில் அவர் சிங்கப்பூர் சென்றிருக்கிறார் ஜாகிர் ஹுசேன். அந்த நேரத்தில் அந்த ஒரு மாத கால இடைவெளியை பயன்படுத்தி எம்ஏகே டைல்ஸ் அந்த வாடகைக்கு தரை வாடகைக்கு இருந்து வரும் எம்ஏகே டைல்ஸ் நிறுவனத்தினர் இந்த இடத்தில் அவர் ஜாகிர் ஹுசேன் போன்றே போலி கையெழுத்தை போட்டு மின் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டு, அதாவது மின் இணைப்பை பெற்றுக்கொண்டு தனியாக தானிடம் என்று அந்த வக்போர்டு இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார் என்று ஜாகிர் ஹுசேன் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது சிறப்பாக அதற்கான முழு ஆவணங்கள் அனைத்தும் எடுத்துக்கொண்டு எம்ஏகே டைல்ஸ் உரிமையாளரான பீர் முகமது மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த இளநிலை மின்வாரிய பொறியாளர் அருணன் மற்றும் ஜாஃபர் மற்றும் நிசா என 4 பேர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் வணிக வரி இணை ஆணையர் அலுவலகத்தில், அது இணை ஆணையர் நுண்ணறிவு பிரிவு அலுவலகத்தில் இவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் அதுக்கான கூடுதல் தகவல் வேண்டி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த அலுவலகம் இவர் கூடுதல் தகவல் வேண்டி மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலை வர சொன்னது. அன்றைய நாளில் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டிப்பாக காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என அவரது ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் மகள் தற்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.